மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்கள் ஒரு சிலருக்கு முகத்துல சரியா அந்த தாடி மீசை பியர்டு வளரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வயதை கடந்தும் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு அடர்த்தியான ஒரு தாடி இல்லாத மாதிரி இருக்கு, மீசையோட வளர்ச்சி சரியா இல்லை, ஒரு சைடு நல்ல அடர்த்தியா இருக்கு, இன்னொரு சைடு அடர்த்தி இல்லாம இருக்கு. ஸோ இது நேச்சுரலா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நலம் சார்ந்த ஒரு பிரச்சனையா, இல்ல இயற்கையான முறையில இது ஏதாவது சரி செய்ய முடியுமா? ஒரு சிலருக்கு தலையில ஹேர் ஃபாலும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ ஹேர் ஃபால் இருக்கக்கூடிய சமயத்திலே பார்த்தோம்னா இந்த தாடி மீசையோட பகுதிகளையும் அங்கங்க சில இடங்கள்ல முடி ரோமங்களோட வளர்ச்சி குறைவாக இருக்கும். இது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த புழுவெட்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை, அலோபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தா தலையிலயும் நமக்கு ரவுண்டா ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி நம்மளுடைய தாடி மீசை பகுதியிலையும் ரவுண்டா நமக்கு ரோமங்களோட வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ரோமங்களோட வளர்ச்சி சரிவர இருப்பதற்கு என்ன செய்யலாம்? முக்கியமாக ஆண்களோட ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டரான், இந்த ஹார்மோன் லெவல் குறைவாக இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி முடி உதிர்தல் பிரச்சனை, சரியாக முடி வளராமல் இருக்கிறது, இது எல்லாமே ஏற்படுது. இந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் நார்மலா இருந்தா மட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ரோமங்களோட வளர்ச்சி சரியா இருக்கும். இதே மாதிரிதான் இந்த ஹார்மோன் லெவல் குறையும் பொழுது உடல்ல நிறைய பாதிப்புகள் ஆண்களுக்கு ஏற்படுது. ஸோ முடி வளர்ச்சி குறைவாக இருக்கிறது, ஸ்டாமினா குறையிறது, எரெக்ஷன் ப்ராப்ளம் மற்றும் விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது. ஸோ இதுக்குதான் இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல் நார்மலா இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்தது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது நம்ம உடல்ல இருக்கா, சருமத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், நம்ம தேமல் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ரிங்வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்டா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ ரிங்வார்ம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னன்னா அந்த பூஞ்சை தொற்று உடல்ல இருந்து இல்ல தலைப்பகுதியில இருந்து, ஸோ இதனால என்ன ஆகும்னா தாடி மீசை பகுதியில அங்கங்க நமக்கு முடி வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சருமத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றத செக் பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் இருக்கு, சரியான உறக்கம் இல்லாமல் இருக்கு, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் உணவு முறை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுதும் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா உடல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது தாடி மீசை குறைவாக இருக்கிறது, ரோமங்களோட வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். இதுவே நிறைய பேர் என்னன்னா பாத்துக்கிட்டே இருப்பாங்க மிரர்ல, என்ன இந்த இடத்துல மட்டும் இல்லையே, இது வளரலையே அப்படின்ட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. இருந்தாலும் growth அதோட ரிசல்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போ இன்டர்னலா நம்ம உடல்ல இந்த பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி முடி வளர்ச்சி, ரோமங்க வளர்ச்சி குறைவாக இருக்கும். இல்ல முக்கியமான இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீன், நம்மளுடைய ஹெரிடிட்டி. ஸோ ஹெரிடிட்டியாவும் நமக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி இருக்குன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பேசிக்கா நம்ம என்ன பண்ணலாம்? உணவு முறையில இந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு ரொம்ப இயற்கையான முறையில என்ன பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த முகத்துல இந்த தாடி மீசை சரியாக வளர்வதற்கு நெல்லிக்காய் தைலம் ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த நெல்லிக்காய் தைலம் எப்படிங்க பயன்படுத்தலாம்? தினம்தோறும் இரவோ இல்ல காலையில நம்ம மசாஜ் பண்ணலாம். ஜென்ட்லா நல்லா லேசா இது ஒரு பவுல்ல எடுத்துக்கணும். ஸோ இன்னொரு பெரிய பவுல்ல தண்ணி எடுத்துட்டு அந்த சின்ன பவுல்ல நம்ம ஆயில் வச்சிருக்கிறத அந்த தண்ணியில வச்சு ஹீட் பண்ணோம். ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஹீட் பண்ணிட்டு ஸோ மைல்டா அதை ஃபிங்கர் டிப்ஸ்ல நம்ம டிப் பண்ணிட்டு எங்கெல்லாம் நமக்கு ஹேர் growth குறைவாக இருக்கும், மீசை பகுதியில தாடி பகுதியில ஜென்ட்லா நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஆண்கள் தொடர்ந்து தினம்தோறும் இந்த நெல்லிக்காய் தைலம் பயன்படுத்தும் பொழுது முகத்தில் இந்த ரோம வளர்ச்சியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும், பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த நெல்லிக்காய் தைலமே தலையிலையும் தடவிக்கலாம். இப்போ தலையிலும் தடவும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஹேர் ஃபால் இருந்தா அதுவும் நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. ஸோ தலையில அப்ளை பண்ணிட்டு நல்லா கையில வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம முகத்துல அப்ளை பண்ணணும். ஸோ டேண்ட்ரஃப் இருந்தா அது முகத்துல ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கை நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க.
இதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளா இன்னொரு மெத்தட், ஆனா இதுல நல்லாவே ஹேர் growth வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து வாரம் ஒரு முறை நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். தேங்காய் ஓடு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து சுட்டு கறியாக்கி எடுத்துக்கணும். ஸோ தேங்காய் ஓடு சுட்டு கறியாக்கி எடுத்துட்டு இந்த கறியை வந்து நல்லா பவுடர் பண்ணிடணும். ஸோ பவுடர் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து கலந்து எடுத்து வச்சிடணும். ஸோ எடுத்து வச்சுட்டு எப்பெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுதோ வாரம் 1 அல்லது 2 முறை இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ தலையில வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருந்தாலோ, முகத்துல வந்து ஹேர் ஃபால் இருந்தாலோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படின்னா, இந்த ஆயில் எடுத்து நம்ம வந்து ஹேர் growth வந்து எங்கெல்லாம் குறைவாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ வாரம் 2 முறை இதை பயன்படுத்தும் போது நல்லாவே நமக்கு growth வர்றத கண்ணால பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே சமயம் இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு மெயினா நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இரவு வந்து ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி விதைகள், முக்கியமாக பூசணி விதையில அதிகமான டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல்ல பேலன்ஸ் பண்றதுக்கு பூசணி விதைகள் நமக்கு பயன்படுது. ஸோ பூசணி விதைகள் நம்ம பயன்படுத்தும் பொழுது தினமும் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பூசணி விதையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த ஹார்மோன் லெவல் வந்து பேலன்ஸ்டா இருக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் பார்த்தோம்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இதுலயுமே வந்து ஆண்களுக்கான சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு. ஸோ புரதச்சத்துல இருந்து கால்சியம் வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். மாதுளை ரொம்ப முக்கியம். செவ்வாழை, தர்பூசணி, இந்த மாதிரி பழ வகைகளை உணவுல சேர்த்து சாப்பிடும்போது ஹார்மோன் லெவல் நமக்கு பேலன்ஸ் ஆகும். முக்கியமா ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் இருக்கும். ஸோ இந்த பதிவில் ஆண்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இயற்கையான முறையில எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.